உங்கள் இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் இருக்குன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். அப்போ தூரம் இருந்தால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ நமக்கு உபத்திரம் வருமா வராதா? நெருக்கடி வருமா வராதா? நிந்த வருமா வராதா? பாவ செயல்கள் வருமா வராதா? பாடுகள் வருமா வராதா? பைக் ஓட்டி படிச்சப்ப கீழே விழுமா விழாவதா? விழுவோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லை. நம்ம இருதயம் எங்கே இருக்கு? ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இல்லைங்க, நம்ம கூட யார் இருப்பா? சொல்லுங்களா? நான் சொல்லேன், சாத்தான் இருப்பான், பிசாசு இல்லை. சாத்தான் இருப்பான். அவன் எப்போ ஏதாவது சொல்லுவாங்க, சைக்கிள் டீப்பு கேப்பில் உள்ள யாரிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ள யார் யாவும் எப்போ ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ பிரச்சனை வரும், உபத்திரம் வரதான் செய்யும், நிந்த வரும், ஏதோ ஒரு உபத்திரம் வந்து கொண்டே இருக்கும். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம். ஏசாயா 29 13வது வசனம். இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ, ஆமேன் சொல்லுங்களா, அப்படியே இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஆமேன். வாயினால துதிக்கிறோம், உதட்டினால கனம் பண்ணுகிறோம், இருதயத்தினால ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல? சேரல. இருதயத்தில் சேர்ந்தா கர்த்தர் நமக்கு ஒரு சிநேகிதனாக நம்ம இருதயத்தோட அவர் அசைவாடி கொண்டிருப்பார். ஆமேன். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும் நிமிர்ந்து நின்று அதை சால்வ் பண்ணக்கூடிய இருதய பக்குவம் நமக்கிட்ட இருக்கும். அது இருதய பக்குவம் இருக்குன்னா இயேசு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. என்னை விட்டு இவர்களுடைய இருதயம் தூரமாக இருக்கு. என்னை பாடுகிறார்கள், தப்பு சொல்லலை. என்னை துதிக்கிறார்கள், தப்பு சொல்லலை. நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன் உதட்டினால், நான் தப்பு சொல்லலை. இருதயம் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க இருதயம் எந்த இடத்துல இருக்குன்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உண்மையாக விளங்குச்சின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதனால நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு விடக்கு நினைச்சேன். இல்லை, ஜோம் பண்ணி விடுன்னு சொன்னார். காதில் வச்சு ஜோம் பண்ணி விட்டேன். அரை மணிக்கூர் கழிஞ்சு ஜோம் பண்ணி சொன்னேன். இருந்ததுக்கு பரவாயில்ல, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஆமே. அப்போ யார் செய்த தவறு? நம்ம செய்கிற தவறு தான். நம்ம காலில் பாசி வந்து பின்னி பிணையுது. குளிக்க போகிறோம், குளத்துக்கு குளிக்க போகிறோம். தெளிஞ்ச இடத்துல நின்று குளிச்சா நிச்சயமாக பாசி என்ன செய்யாது? நம்ம காலில் தெட்டாது. இல்லை, பாசியை ஒதுக்கி நல்ல வேகத்தில் தூர ஒதுக்கி தள்ளிட்டு குளிச்சாலும் நம்ம காலில் என்ன செய்யாது? நம்ம நிசாரம், நம்ம இருதயத்தில் ஒரு அசால்ட்டு, நம்ம இருதயத்தில் ஒரு நிர்விசாரம். சாடுறோம், குளிக்கிறோம், காலு மட்டும் இல்லை, கண்ணு கூட வெளியில தெரியாத யோனாவு மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்தபோது பாசி சுற்றி பிடித்தது போல அந்த குடல்ல இருந்து, அப்படி ஒரு வசனம் வருது இல்ல, குடல்ல இருந்து அப்படியே பின்னி பிடிச்சு மூச்சு விட முடியாம இருக்கிறான். யார் செய்த தப்பு? யோனா செய்த தப்பு. ஆமே. ஆண்டவர் சொன்னார் போன்னு சொன்னா போனோம், இருன்னு சொன்னா இருக்கணும். ஆமே. ஆண்டவருக்கு இரத்தத்தையும் ஆண்டவுடைய சரீரத்தையும் பானம் பண்ணி புசிக்கிற நீயும் நானும் ஆண்டவுடைய இருதயத்தை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகப்படாது. ஆமென். சில வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது. நான் உங்கள் வீட சொல்லலை, இப்போ எனக்கு நிறைய ஃபோனுகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். பிரச்சனைகள் வருது.
அதை நின்று கொண்டு உடனே தானே ஃபோனிலேயே பேசி சரி பண்ணுறேன். அது நான் சரி பண்ணுறதா? அந்த ஞானம் என்னுடைய ஞானமா? அந்த அறிவு என்னுடைய அறிவா? கர்த்தர் இருதயத்தோடு சேர்ந்து இருக்கிறது நிமித்தம் செகண்ட் கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய, இல்லை அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைய என்ன செஞ்சிருக்கு? தீர்த்து வைக்கிறேன். இதே போல தான் ஆண்டவருக்கு இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற நீ வாயினால துதிக்கிற, நாவுனால கனம் பண்ணுகிற, உதட்டுனால இயேசுக்கு சோத்திரம் பண்ணுகிற இருதயம் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்குன்னு சொல்றார். என் ஜனங்கள், வாசிங்க, இந்த ஜனங்கள் வாயினால் கர்த்தரிடத்தில் சேர்ந்து புதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இங்கே சொன்னனோ அங்கே சொன்னனோ தெரியல, சென்னையிலிருந்து ஒரு ஃபோன் வந்ததை சொன்னேனா? இங்கே சொன்னேனா? ஒரு சிறு 28 வருஷமா கட்டோடு இருக்கிறார். ஆமென். அதே இடத்துல நின்றுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார்? நான் வாயினால துதிச்சிட்டு, நாவுனால கனம் பண்ணிட்டு, என் இருதயம் மனசுக்கு விருப்பமான இடத்துக்கு விட்டு கொடுக்கல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த செகண்ட்ல கர்த்தர் இடைப்பட்டு பேசுகிறார். ஆமென். கடைசியில் சொல்லிவிட்டேன், உனக்கு இந்த 28 வருஷம் கெட்டு மாறணும்னா கழுத்தில் கிடைக்க கெட்டு அறக்கணும். என்ன சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் சொன்னார், நான் சொன்னேன். ஆமே, அது வரைக்கும் உனக்கு 28 வருஷம் கெட்ட மாறாது, 58 வருஷம் ஆனாலும் மாறாது. உனக்கு வீடையும் கேப்பினோம், வீட்டடியும் கேப்பினோம் என்று சொல்லி நேர எங்கே போக சொன்னேன் தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்ச சபை தாம்பரம் வீடு, அதனால பள்ளிக்கரண்டைக்கு போக சொல்லிடுறேன். போ, வீக்கிலி ஒன்று எனக்கு ஃபோன் அடி. நீங்கள் திறப்பில் நிற்பீங்கல்ல, நான் நிற்கலாம், நான் இருக்கவே மாட்டேன். இருக்கிறது எனக்கு ஒரு சோக்கேடு, இப்படியா இருக்கிறது எனக்கு ஒரு சோக்கேடு, நிற்க தான் செய்வேன், உனக்காக திறப்பில் நிற்பேன் என்று சொல்லி விட்டுருங்க. ஆமே, இதே மாதிரி டெய்லி ஒரு ஆள் 2 ஆள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. குடி, வெறி, வீட்டில் பிரச்சனை, வியாபாரம் இல்லை, அது இல்லை. நம்ம சபைக்கு வரணுமா? நோ. ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் தான் தெய்வம் சொல்லுகிறது போல எல்லா ஜனங்களுக்கும் ஆலோசனை பண்ணது தான் ஊழியக்காரனை வச்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. 3 விதத்தில் ஜனங்கள் உண்டு. ஒன்று, நரகத்துக்கு போவதற்காக வழி நடக்கிற ஒரு ஜந்து. இன்னொன்று, பரலோகமா நரகமா என்று இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் ஒன்று பரலோகத்துக்கு போக்காக. ஆமென். பரலோகத்துக்கு போக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம சபையில் நடக்கிற உபதேசம் தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமென். போட்டா வரட்டான்னு இருக்கிறவங்களுக்கு கடிந்து கொள்ளல் தான் இல்லை. அங்கே போக்காக நியமிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அன்போடு சமாதானத்தோடு சொல்லுகிற வார்த்தை. ஒரு ஊழியக்காரன் 3 விதத்தில் செயல்பட்டு ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒரு விசுவாசி 3 விதத்தில் செயல்பட்டே ஆகணும். ஆமென். நான் பரிசுத்தவா, நான் மீசையெல்லாம் எடுத்தாச்சு, நாங்கள் உங்கள் சபை தான் பரலோகத்துக்கு நாசமாக போச்சு. உங்கள் சபையில் எத்தனை பேர் போவியா? ஹலோ, உங்கள் சபையில் எத்தனை பேர் போவியா? அன்பு நிறைந்த என் இயேசுவே. புரியுதா? இயேசுகிட்ட மட்டும் அன்பு வச்சது யாரு? இனி எல்லாரும் கை வைத்து நான் வைத்தேன்டான்னு சொல்லு, நினைச்சு பாருங்க. அப்ப யார் பரலோகத்துக்கு போவியா? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? விரல் விட்டுல நான் வாஞ்சிக்கிறேன், அப்பாய்க்க பந்தியில் கை போடியா ஒருத்தர் கூட தவறி விழப்படாது கீழே. இது என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாவுனால துதிக்கிறோம், உதட்டுனால கனம் பண்ணுகிறோம், இருதயம் எங்கே எல்லாமோ போ, எங்கே எல்லாமோ போ, எங்கே எல்லாமோ போ. அப்பா அம்மா சொல்றதுக்கு எல்லாம் கீழ்படிதியா? பெரியவங்களும் இதான் செய்கிறீங்க. துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், நல்ல அபிஷேகத்தில் நிறைகிறோம், அந்நிய பாஷையில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம இருதயம் எங்கே இருக்கு? வெகு தூரம் இருக்கு, வெகு தூரம் இருக்கு. அவர் அது சொல்றார், இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள்னு நினைச்சேன், வேறு பிரிச்சுட்டார். சில இடத்துல பாருங்க, என்னுடைய ஜனங்கள் கீழ்ப்படி அல்ல, என்னுடைய ஜனங்கள். மோசேட்ட ஒன்றை உன்னுடைய ஜனங்கள், கோபத்தில் சொல்ற வார்த்தை, சமாதானத்தோட சொல்ற வார்த்தை அல்ல. அவர் சொல்ல இந்த ஜனங்கள், என்னுடைய ஜனனே சொல்லல, இந்த ஜனங்கள். வாசிங்க, ஜனங்கள் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. இயேசு நம்ம கூட இருந்தா அடி நமக்கு படுமா? படுமான்னு கேட்க. அப்ப இருதயம் இயேசுவோடு சேர்ந்து இருக்கணும். ஆமென். ஒரு நிமிஷம் கூட விலகப்படாது. மற்றவர்களுக்கு ஆறுதல் செல்லக்கூடிய, நீ சமைச்சிட்டு இருப்ப, இல்லை புருஷன் சண்டை பிடிச்சிட்டு இருப்ப, இல்லை சண்டைன்னா அன்பு சண்டை, வம்பு சண்டை இல்லை, அன்பு சண்டை. குடும்பத்தில் அன்பு சண்டை வரும், வரல இங்கே குடும்பத்துக்கு அழகா இல்லை, சண்டை பிடிச்சிட்டு இருப்ப. அப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும், எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பாடு இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, நின்று கொடுக்க முடியல சொன்னா, அதே செகண்டில் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசி ஆறுதல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்பதற்காக தான் கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தையும் உனக்காக பிக்கப்பட்டு சிந்தப்பட்டு தந்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அவ்வளோதான். ஃபிட்டு முடிஞ்சு பாஸ்டர் கேட்பார், இன்னைக்கு ஜோமண்ண எல்லாம் கை வைத்துங்க, வேதம் வாசித்தவ எல்லாம் கை வைத்துங்க, இப்படி செஞ்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. ஐயோ, இந்த கள்ளம் கேட்ட என்ன சொல்றதுன்னு கடமைக்காக முடிச்சுட்டு வருவீங்க. இது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், இது நாசமா போயிடும். நீ மனுஷனுக்கு பயப்படுகிறத காட்டிலும் கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருந்தால் நீ பாக்கியவான். ஆமென். மனுஷனை கண்டு பயந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அதே போல தரித்திரம், அதே போல உபத்திரவம், அதே போல பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒண்ணும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விட்டுரு, சத்தம் போடு, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தும். ஆமென். எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தும். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்பா. அவர் சொல்றாரு, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒப்பு கொடுக்காமல் இருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஜெபம், ஆராதனை, பாடல், துதி இது மூலம் தேவனுக்கு முன் வருகின்றவர்களைப் போல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் இருந்து தேவனுடைய பிள்ளைகளைப் போல இருந்து ஜெபம், ஆராதனை, பாடல், துதி இதன் மூலம் தேவனுக்கு முன் வருகின்றனர். பாரமா இல்லையா? ஆனா நம்ம இருதயம் என்ன செய்யுது? தூரம் இருக்கு. இருதயம் என்ன செய்யுது? தேவனுக்கு தூரம் இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆராதனையில், தேவனுடைய துதியில துதிக்கிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், தேவனோடு சேர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் நாவினாலும் வாயினாலும் துதித்து கனம் பண்ணி, இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருக்கு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? இப்படி இருந்தா பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய பந்தியில கை போடுகிற பிள்ளைகள்
எந்த நேரமும் கையை உசத்தி பரிசுத்தத்தோடு துதிக்க, ஜெபிக்க, மற்றவங்களுக்கு ஆறுதல் கூற, மற்றவங்களுக்கு திறப்பில் நிற்க ஆயத்தமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எனி டைம் சமையல் பண்ணிட்டு இருப்போம். அந்த சமையலில் அந்த முக்கியமான டைம் எந்த டைம்? வேகிற டைம், இல்லைங்க கடுகு போடுகிற டைம். ஃபோன் வரும், ஃபோன் எடுக்காமல் இருக்காத. ஆமென். தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரிதான், பந்தியில் கை போடுகிற ஃபோன் வந்தால் பார்த்து காதில் வச்சு தொடங்கிட்டு, ஐயோ ஜெபத்துக்குன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணு. அந்த இருதயம் இங்கே வரணும். எந்த வேலை செய்துட்டு இருக்கட்டு, எந்த காரியம் இருக்கட்டு, தேவனோடு இருக்கிறோம் என்றால் நம்முடைய இருதயம் தேவனோடும் தேவனுடைய வசனத்தோடும் ஒப்பு கொடுத்திருக்கிறது என்றால் எனி டைமும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். அது இல்லைங்க தான் ஆண்டவர் சொல்றார், என்னை துதிக்கணும். உதட்டினால நாவுனால ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பாடுகிறாங்க. ஆனா இருதயமோ தூர விலகி இருக்கு. அந்த துதியும் பாடலையும் அந்த ஒர்ஷிப்பையும் அல்ல அந்த கையசைப்பெல்லாம் பார்த்தா ஐயோ 10 மாத்த தங்க பொத்து பிள்ளைகளை போல இருக்கும். யோசித்து பாருங்க. அப்ப நம்ம இருதயம் தேவனை விட்டு தூரமா இருந்தா எப்படி தேவன் சங்கடத்தோட சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் சொல்லல, இந்த ஜனங்கள். வாசிங்க, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் கனம் பண்ணிருக்கார்கள். இருதயமோ தூரமா இருக்கு, என்னை விட்டு தூரமா இருக்கு. பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆண்டவரோடு உறவாடுகிறோம் என்று சொல்லுகிறோமே தவிர இருதயம் எங்க இருக்கு? தூரமா இருக்கு. உண்மையான இன்னும் ஒன்று சொல்றேனே, யாரெல்லாம் ரட்சிப்பு பெற்றீங்கன்னு உங்களை நீங்களே தீர்மானிங்க. உண்மையான ரட்சிப்பு நீ அடங்கி இருக்க மாட்ட, அடங்கி இருக்க மாட்ட. அனுதினமும் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த உந்துதல், அந்த தாகம், அந்த வெப்ராளம், அந்த பராணம், அந்த 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 அது குதூகூலம் இருந்துட்டே இருக்கும். உண்மையான அந்த சொந்த வேலை செய்யலாம், சம்பாத்தியம் பண்ணலாமா? உன் அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணலாம், போதும் என்கிற மனதோட சம்பாத்தியம் பண்ணலாம். தொழில் செய்யலாம், குடும்பம் நடத்தலாம், சமையல் கூடத்தில் நிற்கலாம். பட் நம்ம இருதயம் ஸ்தோத்திர பலிபட்டு கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தில் களைப்பு வந்தாலும் இருதயம் உற்சாகத்தோடு இருந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் நம்முடைய இருதயம் என்ன செய்யாது? தேவனை விட்டு தூரம் போகாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைங்க இருதயம் தூரம் போவதான் செய்யும். அப்போ யாருக்கு உண்மையான ரட்சிப்பு இருக்குதுன்னு நீங்களே உங்களை அளந்து பாருங்க. உண்மையான ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தா பிசாசை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு முன்னால பிசாசு ஒரு நொடி கூட நிற்க முடியாது, நிற்காது. அது ஓடும், அது அப்படியே போ. சும்மா அந்த இடத்துல நடந்து போனாலே போ. அதே மாதிரி நம்ம சீர்காழிக்கு போகும்போது அந்த குறிச்சொல்லிய பொம்பிள்ளை இருந்து ஆவி ஓடுனது, இனி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சரீரத்தை ஆவி ஓடுகிறது. எங்கேயாவது நான் அந்த பிசாசை அடித்து விரட்டியதை பார்த்துருக்கா? சில பிசாசு உருண்டுட்டாங்கன்னா கிடக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு நாள் 2 நாளில் அது அதுக்கு பாட்டுக்கு போவோம். சிலது கண்டாய் எடுக்கும் வாட்டம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் தேவனுக்காக எதையாவது செய்தாகும், செய்யாம இருக்க முடியாது. ஆமென். அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் பெற்றவர்கள் தேவனோடு என்ன செய்வாங்க? இருதயம் சேர்ந்திருக்கும், மற்றவர்களுக்கு இருக்க முடியாது. ஆமென். இப்போ உங்களை நீங்க அளந்து பாருங்க, உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? இல்லை தேவனோடு சேர்ந்து இருக்கிறோமா?
இல்லை தேவனுடைய பாடுகிறதும் துதிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் மட்டும்தான் இருக்கிறோமா? இல்லை வேத வசனத்தை வாசிக்கிறதுல மட்டுமா இருக்கிறோமா? இல்லை இங்கே பிரசங்கம் பண்ணுகிறதுல மட்டுமா இருக்கிறோமா? அந்த நேரத்தில் மட்டுமா இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து சிந்தித்து பாருங்க. உங்களை நீங்கள் பாருங்க. அப்பா இங்கே பந்தியில் கை போடலாமா போடப்படாதான்னு நீங்களே உங்களை வரையறுத்து கொள்ளலாம். அதுதான் தன்னை தானே நிதானித்து அறிந்தால் நமக்குள்ள என்ன வராது? வியாதி வராது, பாடு வராது, உபத்திரம் வராது, நித்திரையும் வராது. நம்மை நாமே நிதானித்து அறியாம இயேசுடைய இரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறோம், புசிக்கிறோம் என்றால் இயேசுவை குற்றப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இயேசுவை குற்றப்படுத்துகிற நீ நல்ல ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு போக முடியாது. ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? மாசந்தோறும் விளங்குது. எனக்கு நெஞ்சு தும்பலம் தீரல, ஆனாரும் பேச பலந்த தாரார். ஹல்லேலூயா. இதன் மூலம் தேவனுக்கு முன் வருகின்றனர். தேவனுடைய வெளிப்படுத்துதல், நீதி செயல்கள் புரிவதில்லை. தேவனுடைய வெளிப்படுத்துதல், தேவனுடைய நீதி செயல்பாடுகள் புரிவதில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் சுய நீதியை வெளிப்படுத்தி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எப்படி? தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய நீதி, தேவனுடைய வெளிப்பாடின்படி, அதாவது தேவன் புஸ்தகத்தில் தந்திருக்கிற வெளிப்பாடின்படி நம்மை சரிப்படுத்தாமல் நம்ம என்ன செல்கிறோம்? தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம், தேவனுடைய அரணுக்குள் இருக்கிறோம், தேவனுடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிறோம், தேவனுடைய சேட்டைக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. என்ற தவறான எண்ணம் இன்றைய கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, புரியாதவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இந்த ஒரு வசனமும் போதும். உங்க இருதயம் எங்கே இருக்கு? உங்கள்கிட்டயே நான் கேட்க சொல்றேன். அதுக்கு உதாரணத்தை எல்லாம் வேத வசனத்திலிருந்து, ஆண்டவர் தந்த உபதேசத்திலிருந்து நின்று பேசிட்டே இருக்கிறேன். ஆமென். நீங்க தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அம்மா மாதிரி சொல்றதை கீழ்ப்படியாம, அப்பா மாதிரி சொல்றதை கீழ்ப்படியாம, கோப உணர்ச்சி வருது, இல்லை கோபதாபம் வருது, எதையும் அம்மிட்ட பேசுறேன்னு பேசி, இல்லைங்க எதையும் அப்படி பேசி இப்படி பேசி, பொண்டாட்டி மாற அநியாயமாக திட்டி, மாப்பிள்ளை மாற ஒரு மாதிரி எல்லாம் பேசி, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு சைஸில் எல்லாம் பேசி, வேலை செய்கிற இடத்துல இயேசுவை மறந்து போய் கோவப்பட்டு, இல்லை ஏதாவது செய்து கொண்டிருந்தா இயேசு உங்களோடு இருக்கிறா, இயேசுக்கு பாதுகாப்பில் நான் இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அதை வாயினால் பாடுகிறோம், வாயினால் துதிக்கிறோம், வாயினால் ஜெபிக்கிறோம், வாயினால் அந்நிய பாச பேசுகிறோம், இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது. அதான் இந்த ஜனங்கள், வாசிங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, அவ்வளோதானே? இன்னும் உண்டா? அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் புரியுதா உங்களுக்கு? மனசினால் போதிக்கப்பட்ட கற்பனை. நான் பாஸ்டர் சொல்றேன், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், 3 நாள் சுத்திகரிப்பு இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இதெல்லாம் யாருக்கு பயப்பட்டு நீங்க செய்கிறீங்க? மனுஷனுக்கு. தேவனுக்கு பயப்பட்டு செய்கிற மாதிரி தெரியல. தேவனுக்கு பயப்பட்டா எந்நேரமும் தேவன் என்னை தண்டிப்பார், எந்நேரமும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருப்பார், எந்நேரமும் தேவன் என்னை உதாசீனப்படுத்தி போடுவார். தேவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும், ஏதாவது காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரு ஆள்கிட்டையாவது, 2 ஆள்கிட்டையாவது 2 வசனமாவது கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்கிற சிந்தனை
உடையவர்களாய் இருப்பீர்கள். இரட்சிப்பின் வஸ்திரம் பெற்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்பிலே தலைத்து இருப்பீர்கள். பிசாசு உங்களை விட்டு ஓடுவான், பிசாசு உங்களை உத்திரம் பண்ண மாட்டான். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிசாசும் நம்முடைய சரீரத்தை தொட முடியாது, நம்முடைய ஆத்மாவை தொட முடியாது, நம்முடைய சிந்தனையை தாக்க முடியாது. கர்த்தர் விட்டு தூரம் போனால் எல்லாமே பிசாசு செய்ய முடியும். ஆண்டவர் விட்டு கொடுக்காம நம்மை தொட முடியாது என்கிற சிந்தனையோடு விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா இல்லையா? இல்லை, தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு இருக்கா? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்களா? ரட்சிப்பில் இருக்கிறேன் என்கிற சொல்லுகிற இருதயம் இருக்கிறதா? இயேசு இந்த ஜனங்கள் மனுஷன் போதிக்கிற கற்பனைக்கு பயப்படுகிறார்களே தவிர தேவனுடைய வசனத்துக்கு நடங்கல்ல. அவங்க துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், வெளிப்பாடை பெறுகிறீர்கள். ஆனால் உங்கள் இருதயம் தேவனோடு இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரத்தில் ஓட்ட அழுக்கு, அவரோடு உறவாடுகிற உறவு இல்லை. அப்படி இருந்து நீ ராபோஜன பந்தியில் கை போட்டா உபத்திரவம் வரும், வியாதி வரும், பாடு வரும், பிசாசனுடைய நிந்தனை வரும், மரணமே நித்திரையே உண்டாகும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஐயோ இது என்னால் செய்ய முடியாது, எனக்கு பாடு வந்துடுன்னு பயந்து கைப்படாமட்டா உனக்கு ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. நீ பிசாசுக்கு அடிமை. உன்னுடைய சிந்தனை, யோசனை, உன்னுடைய நினைவு அத்தனையும் பிசாசு உனக்கு கொண்டு தருகிற காரியங்கள். இதையெல்லாம் செய்துட்டு செல்வோம். நாங்களும் ஏசப்பாய்க்கு கோட்டைக்குள்ளதான் இருக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சு விட்டேன், இனி என்ன யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இயேசுவை விட்டு உங்கள் இருதயம் எங்கே போயிருக்கு?